நடக்கிற அந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தான் சங்கீதா, விஜய வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்க பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜய், சங்கீதா. அதாவது அஜித்தும், ஷாலினியும் எப்படி நட்சத்திர தம்பதிகளா இப்போ வரைக்கும் தொடர்றாங்களோ, அதே மாரி ரசிகர்கள் அதிகமா வந்து எதிர்பார்த்தது, நம்ம தளபதியும், சங்கீதாவும் லைஃப் லாங் வந்து இதே மாரி வந்து இருக்கணும் அப்படின்னு தான். மத்த நடிகர், நடிகைகள கூட யோசிச்சு பார்த்துருப்பாங்க. ஆனா தளபதி விஜயும், அவருடைய மனைவி சங்கீதாவும் யாரும் கற்பனையில கூட வந்து யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஒண்ணுனா, இவங்க தளபதிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதோட மட்டும் வந்து இல்லாம, மாஸ்டர் பட ஆடியோ லான்ச் வரைக்கும் இவங்க வந்து கூட வந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு விஷயம் சில நேரங்கள்ல நமக்கு குழப்பமா இருக்கும். ஏஆர் ரஹ்மான் வந்து எப்பேர்ப்பட்ட வந்து மனுஷன். அந்த மனுஷனும், அவர் ஒய்ஃபும் ஜீ தமிழ்ல வந்து ஒரு இன்டர்வியூ குடுக்கும்போது, அவ்வளவு அந்யோன்யமா வந்து பார்த்தோன்னா வந்து குடுத்துருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் சடனா வந்து பார்த்தா, ஏஆர் ரஹ்மான அவரோட மனைவி வந்து வேணாம்னு டைவர்ஸ் பண்றாங்க. அப்படிங்கிற நியூஸ் எல்லாருக்கும் வந்து ஷாக்கிங். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்து, நான் மியூசிக்னு வந்து ஓடி என் லைஃப தொலைச்சுட்டேன். திரும்பி பார்க்கும்போது என் லைஃப்க்காக நான் வந்து இல்லங்கிறது தான் நிதர்சனமான வந்து உண்மைன்னு அவர் எமோஷனலா ஃபீல் பண்ண வந்து ஆரம்பிச்சாரு. இது எதுக்கு அப்படின்னா, தளபதி விஜய் வந்து இப்ப தன்னோட ஃபேமிலி வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒதுங்கி நிக்கலாம். ஆனா, திரும்பி பார்க்கும்போது வந்து எப்படி இருக்கும்னா, அவரு வேற ஒரு விஷயத்த தேடி போய் தான் வாழ்க்கைய முழுசா வந்து தொலைச்சுருவாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான வந்து உண்மைங்க. அவரோட மனைவி வந்து சங்கீதா. இதெல்லாம் நான் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவர விட்டு வந்து ஒதுங்கியிருக்கேன்னு இப்ப சொன்னதுக்கான காரணம் வந்து என்னன்னா, இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாம இருக்கிற காரணம்னு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க த்ரிஷா விஷயம் தான். ஏன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி இப்ப கோர்ட்ல ஹியரிங் வந்து வரப்போகுது. சங்கீதா நான் இந்தியா பக்கமே வந்து வரமாட்டேங்கிறதுல தெளிவா இருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா நான் ஆஜராகிறேன்னு சொல்றாங்க. அதுக்காக அவங்க மனு எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி தளபதி விஜய் சைடும் அதே மாரி வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, வேலைப்பளுக்கள் இருக்கு. தமிழக அரசுக்கு வந்து பார்த்தோன்னா, முக்கியமான எல்லாமே இதுக்கு இருக்கிறதுனால, என்னால வந்து வர முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா, வக்காலத்து மனு நீங்க ஏன் வந்து குடுக்கல? அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் வந்து எழுப்பி, அதுக்கப்புறமும் பார்க்கலாம். 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, பரஸ்பர சம்மதத்தோட வந்து இருந்துச்சுனா தான், அது வந்து நடக்கும். ஆனா நேர்ல பார்த்தா தான், கவுன்சிலிங் அந்த ரிப்போர்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு என்னால ஒரு கன்க்ளூஷன் வந்து வர முடியும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப சங்கீதா வந்து என்ன மனநிலைமையில வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபோன்ல அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா வந்து முடிச்சுட்டு, ஜீவனாம்சம் வந்து வாங்கிட்டு, அப்படியே லண்டன்லயே வந்து பார்த்தோன்னா, செட்டில் ஆயிரணுங்கிற மனநிலைமையில வந்திருக்காங்க. ஏன்னா, நாளுக்கு நாள் அவங்க இங்க நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன ஒண்ணுன்னா, இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நெறைய நடிகைகள் சங்கீதாவுக்கு நெருங்கிய தோழிகள் தான். அவங்க எல்லாருமே இங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. த்ரிஷாவினுடைய ஆக்டிவிட்டீஸ், தளபதி விஜயினுடைய ஆக்டிவிட்டி, பிறந்த நாள் அப்ப த்ரிஷா வந்து கோவப்பட்டது, துபாயில அவங்க பிறந்த நாள செலிப்ரேட் பண்றதுக்கு வந்து பார்த்தோன்னா, பிளான் பண்ணது, த்ரிஷா பொசசிவ்னஸ் ஆனது, அதுக்கப்புறமும் அவங்களோட இன்ஸ்டாவுல இருந்து ஸ்டோரி போட்டதுன்னு, எல்லா விஷயங்களும் சங்கீதாவினுடைய காதுக்கு வந்து போய்க்கிட்டே தான் இருக்கு. அவங்களும் அத வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் நான் பார்த்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவர விட்டு வந்து ஒதுங்கி வந்துருந்தேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் அவரோட வந்து சேர்ந்து வாழணும், வாழ்க்கையில வந்து தப்பு பண்றீங்க அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. ஆனா என் வாழ்க்கையில இப்ப தான் நான் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேங்கிறத நான் வந்து உணர்றேன். நான் மறுபடியும் அவரோட வந்து போனேன் அப்படின்னா, அவர் எப்படின்னு வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும். அவருடைய ஈகோ அதுக்கு வந்து இடம் குடுக்காது. அவர் அவ்வளவு சீக்கிரம் வந்து இறங்கி போறவரும் வந்து கிடையாது. அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்த அவர்ட்ட வந்து செய்யாதீங்கன்னு சொல்றோமோ, அந்த விஷயத்த அவர் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா, அகைன்ஸ்ட்டா வந்து செய்றவரு. அத கடந்த 6 வருஷமா நான் அனுபவிச்சிருக்கேன். பிசிக்கலா, மென்டலியா, எக்கனாமிக்கலா. அதாவது நான் ஒரு கார் எடுத்துட்டு வெளியில என்னால சுதந்திரமா போக முடியாது. அதுக்கான டிரைவர் வந்து பார்த்தோன்னா, அங்க இருக்க மாட்டாங்க. அந்த கார் அந்த கேட்ட விட்டு தாண்டி என்னால எடுத்துட்டு போ முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவருடைய நாலேட்ஜ் இல்லாம நான் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிறை கைதி மாரி வந்திருந்தேன். அப்படின்னு அவங்க பயங்கர எமோஷனலா அவங்க நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல வந்து பேசியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து முன்னாடி. ஆனா, இப்ப சங்கீதா யாருடைய ஃபோன் காலை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து யாரு பேசினாலும் அவங்களுடைய ஃபோன் காலை அவாய்ட் பண்ணிறாங்க. தளபதி விஜயோட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக எஸ்.ஏ.சியும், அதே மாரி அவருடைய மனைவி விஜயினுடைய அம்மா இவங்க எல்லாருமே வந்து போய் வந்து பேசணும்னு வந்து ட்ரை பண்ணாலும், ஃபோன் போட்டாலும், அவங்க இப்ப எந்த ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணல. அவங்க அவங்களுடைய முடிவுல ரொம்ப விடாப்பிடியா இருக்காங்க. பல பேர் சொன்னாங்க, அவரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனோனே வந்து பாருங்க, சீஃப் மினிஸ்டர் பொண்டாட்டின்னு வந்து ஒட்டிக்கிருவாங்க. இது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டது. எல்லாரும் அதுக்கு தான் வந்து ஆசைப்பட்டாங்க. ஆனா, சங்கீதா சில விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க.
இப்ப தளபதி விஜயும், த்ரிஷாவும் அடுத்து சுவிட்சர்லாந்து வந்து கிளம்ப போறாங்க அப்படிங்கிற சில செய்திகளும், யுகேவுல வந்து இருக்கக்கூடிய அதாவது ஆஸ்திரேலியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல அவங்க பிரைவசியா வந்து பார்த்தோன்னா வாழ்றதுக்கான அபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே வாங்கி போட்டதுன்னு அப்பயே கிசுகிசு காசிப் எல்லாமே வந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவுல மீண்டும் வந்து வைரலா வந்து ஆரம்பிச்சிருக்கு. வெக்கேஷனுக்கு எப்படி ஜெயலலிதா கொடநாடு போவாங்களோ, அது மாரி ஒரு சின்ன வெக்கேஷன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தளபதி கிளம்புவாரு. அப்படி கிளம்பும்போது கூடவே சேர்த்து என்னென்ன அப்டேட்டுன்னு வந்து பார்த்தோன்னா, மொத்த தமிழகமும் அது வந்து ட்ரெண்டிங்கா வந்து மாறுங்கிறது நிதர்சனமான வந்து உண்மை. இப்ப சங்கீதா அவங்களுடைய முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வழக்கம் போல ஒண்ணு நடக்கும். ஒண்ணு அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா ஆஜராவாங்க. இல்லாட்டினா அது அகைன் வந்து பார்த்தோன்னா, வாய்தாவா தான் வந்து மாறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.